நன்றி ராஜ். உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. அன்பிற்கு நிகரே. எல்லா கரங்களை உயர்த்தி உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவே. உங்க அன்பு இருந்ததா நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் உம் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் உம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, நீ அழைத்த எஜமானனே. எஜமானனே, என் எஜமானனே, நீ நடக்கும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போக. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்வீரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. உங்க அழைப்பு இருந்ததா நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததா நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே இல்லை.
வந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பேன். அழைப்பு இருந்த நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்தது நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க அன்புக்கு கிருபை என்ன காப்பதால. அழைப்புன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இன்னைக்கு நீங்க நான் இன்னைக்கு நிக்கிறோம்னு சொன்னா கர்த்தர் நம்மளை அழைச்சதுனால தான். அழைப்பை வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னு வைங்களேன், சில நேரத்தில் கிறிஸ்துவங்களுக்கு புரியல. நம்மளை தேவன் எதுக்கு அழைத்திருக்கிறார்னா அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக. வேதம் சொல்லுது பாருங்க, ஏதோ சும்மா கர்த்தர் தெரிஞ்சுக்கல உங்களையும் என்னையும். ஏதோ வழி போக்கும்போது ஏதோ வா அப்படின்னு நம்மளை அழைக்கலைங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியுதுன்னா, எதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க முடியும்? எதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும்? எதை வச்சு நம்புங்க பிரதர், கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார் எப்படி என்னால் சொல்ல முடியும்னா, எனக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும். அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். உங்களை அழைச்சவர் மா பெரியவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லவர். அதனால உங்களை அழைப்பை வச்சு தான் இன்னைக்கு எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. சில நேரத்தில் நீங்கள் யோசிக்கலாம், நம்ம ஏதோ கர்த்தர் நம்மளை கூப்பிட்டார் போல இருக்குது, ஏதோ வந்திருக்கிறோம். இல்லைங்க, ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்கள் அழைப்பு. யார் என்ன பண்ணாலும் சரி உங்களை தோற்கடிக்கவே முடியாது. விசுவாசிக்கிற மட்டும் ஒரு யாரும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒருவேளை இயற்கைகளே நமக்கு நேர்மாறா நின்னாலும் கர்த்தர் உங்க கூட நின்னார்னா அந்த இயற்கைகள் உங்களுக்கு சாதகமா மாறும். எத்தனை பேர் விசுவாசி? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, நல்ல ஒரு விவசாயி, ஒரு 7 ஏக்கர் வச்சிருந்தார். அவர் என்னை பார்க்க வந்தார். ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். பேங்க் லோனு, குடும்ப பிரச்சனை, அழுத்தம். அந்த நேரத்தில் ஏதோ பயிர் போட்டிருந்தார். அவர் என்கிட்ட உட்காந்து கண்ணீரோடு சொல்லியிருந்தார், ஏதோ விதைச்சிருக்கிறேன், இந்த 7 ஏக்கரில் இப்போ விதைச்சிருக்குது, ஏதோ ஒன்று வளர்ந்துச்சுன்னா உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவேன். ஆனால் எல்லாமே நேர்மாறாக இருக்குது. பம்ப் செட்டில் தண்ணி இல்லை, இந்த மாதிரி மழை வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பாருங்கள். திடீர்னு ஏதோ ஒரு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். எனக்கு அது மட்டும்தான் தெரியும். கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு காதகமாக மாற்றுவார். அவர் சொல்கிறாரு, எதுவுமே சாதகமாக இல்லையே, கிணத்துல பம்ப் செட்டில் தண்ணி இல்லை, மழை வரல, பயிரெல்லாம் போயிருமோன்னு பயமாறுது. இல்லை நான் வரேன் வாங்கன்னு சொல்லி அவங்க ஊருக்கு போனேன். நான் போய் ஒரு தென்னை மரம் வச்சுருந்தார். அந்த பம்ப் செட் பக்கத்தில் ஒரு தென்னை மரம் வச்சுருந்தார். அந்த தென்னை மரத்துக்கிட்ட நின்று ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் நீங்கள் அழைச்சிருக்கிறீங்கன்றத இந்த மனுஷன் முதல்ல பார்க்கணும், மற்றவங்களாம் ரெண்டாவது, இந்த மனுஷன் பார்க்கணும். கர்த்தர் இந்த மனுஷனோடு இருக்கிறத மற்றவங்க பார்க்கணும். முதல்ல இவர் பார்க்கணும், இவர் பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்க பார்க்கணும். உங்கள் அழைப்பு எவ்வளோ பவர்ன்றதை அந்த மனுஷன் பார்க்கணும். எனக்கு தெரில சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணேன். பயிர்களை பார்த்து, அந்த கிணத்தை பார்த்து, அந்த ஊற்றை பார்த்து, சின்ன ஒரு ஓடு வீடு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்த பாரு. அந்த கிணற்றில் வற்றாத நதி இன்னைக்கு வரையும் இருக்குது. இன்னைக்கு வரையும் அந்த கிணத்துல தண்ணி வத்தலப்பா.
அந்த வருஷம் அவர் எதிர்பார்த்ததை விட கர்த்தர் 3 மடங்கு விளைச்சல் அதிகமாக கொடுத்தார். பெரும் தொகையை கொண்டு வந்தார். என்னை பார்க்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக சொன்னார். நான் என்னவோன்னு நினச்சேன். அப்போ தான் சொன்னேன், இது என்னால் அல்ல, உங்களை அழைச்சிருக்கிறார். இந்த காலை வேலையில் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிரு. எத்தனை பேர் விசுவாசி? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைச்சதுக்காக சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க வாய் திறந்து, என்னை அழைச்சிங்களேப்பா. உங்க அழைப்புக்காக ஆண்டவரே, உங்க அழைப்பு எது இருக்கோ எது இல்லையோ, உங்க அழைப்பு, கர்த்தர் உங்களை அழைச்ச காரியத்தை நிறைவேற்றுவார். உங்க அழைப்பு இருந்த நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான், உங்க கிருபை என்ன காப்பதால, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால. ஆமென். யார் என்ன அடைச்சாலும் கர்த்தர் கதவை திறப்பார். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஓடி ஒளிர்ந்தோம், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க. மனிதர்கள் அடைத்து ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோம், என்னை துரத்தி வந்து ஊழியத்தை. என்னாதாரமே என்னாதரவே அழைத்த, என்னாதாரமே என்னாதரவே அழைத்த அழைப்பின். உங்க அழைப்பு இருந்த நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்புக்கு நிகரே. ஆமென். கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க. இல்லை. அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லும். அழைத்தவர் நீரோ, என்ன நடந்தாலும் கர்த்தர் அழைப்பை நிறைவேற்றுவார். என்னை எதிர்ப்பு வந்தாலும் நிறைவேற்றுவார். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி. அழைத்தவர் அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். நம்பிடுவே உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேவிப்பே. உம்மை நம்பிடுவே உம்மை வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்த
நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்புக்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன உங்க அன்புக்கு நிகரே இல்லை. நான் சொல்றேங்க, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன வந்தாலும் கடைசி வரை நம்மளை கரை சேர்ப்பார். நான் சொல்றேன், அந்த உறுதியா சொல்றேன். நீங்க உங்க நிலைமை, உங்க சூழ்நிலை, உங்க பிரச்சனை, பிசாசு கொண்டு வந்த சோதனை எது வேணா இருக்கட்டும், வேதம் சொல்லுது ரோமர் 8:28, அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவங்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவர் மாற்றுவார். கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். என்னை அழைச்சிங்களே ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. என்னை அழைச்சிங்களே ஆண்டவரே, உங்க அழைப்பு பெருசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் சொல்றேன், அவர் உங்களை அழைக்கும் போது உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அழைக்கல. அவர் உங்களை மேல வச்ச அன்புக்காக உங்களை அழைத்தார். அவர் உங்க மேல வச்ச இரக்கத்தினால் உங்களை அழைத்தார், காருண்யத்தினால் அழைத்தார். நான் சொல்றேன், அந்த அழைப்பை அழிக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. உங்க வாழ்க்கையில உங்களை அழைச்சிருக்கிற இந்த அழைப்பை எதிர்க்கிற சக்தி யாருக்கிட்டையும் கிடையாது. எத்தனை மனிதர்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மாறினாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை போர்க்கொடிகள் உங்களுக்கு எதிராக உயர்த்தப்பட்டாலும், கர்த்தர் உங்களோடு இருந்து உங்க அழைப்பை உறுதி செய்வார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம், கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வாருங்க. உங்க அழைப்பு ஒரு நாளும் ஒருத்தராலையும் தடை செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டது உங்களிடத்தில் வந்து சேரும். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். தாமதமானாலும் நடக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பராக்கிரமசாலியை துதிக்கிறோம். ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டது. ஒரு ஜனத்தை மேற்கொள்வது போல அந்த மீதியானரை நீ மேற்கொள்வாய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ நன்றி, 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 நன்றி. ஓ மை துதிக்கிறோம். எவ்வளோ பெரியவர் ஆண்டவர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பன், ஸ்தோத்திரம். ஓ நன்றி, நன்றி ராஜா. இந்த காலை வேலையை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களோட பேசும், எங்களை உருவாக்கும். ஆண்டவர் எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கிறத நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி எங்களை வழி நடத்தும். பேசும் ஆண்டவரே, நீர் போதிக்கிற தெய்வம். வேதம் சொல்லுது, நான் நல்ல போதகர். எங்க எல்லோருக்கும் நீங்க போதிங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்காக இறங்கி வரட்டும். வெளிப்பாடு உள்ள வார்த்தை எங்களுக்காக இறங்கி வரட்டும். எங்களை கட்டுகிற வார்த்தை, புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்காக நீர் அனுப்புகிறபடினால ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்பட்டோம். நம்ம எல்லாம் அப்படியே அமர்ந்திருக்கலாம்.
செக். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். By the name of our Lord and Savior Jesus Christ, we welcome you all. இன்றைக்கு தான் யாராவது முதல் முறையா வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டும்படியா கேட்டுக்கொள்கிறோம். If you're here for the very first time, kindly raise your hand. நாங்கள் உங்களை வரவேற்க விரும்புகிறோம். We want to welcome you. இன்றைக்கு தான் முதல் முறையா இந்த ஆராதனைக்கு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால், Anyone here for the very first time? ஆன்லைன்ல புதிதாக இணைந்திருந்தால் உங்களை நாங்கள் வாழ்த்து வர கரங்களை தட்டி நாம் வாழ்த்து வர வைக்கலாம். Any newcomers in the online also, we welcome you. Let's all give a big applause. ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். Kindly stand up on your feet and we want to pray for you. நம்ம யாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Good Father, thank you for this morning, Lord. புதிதாக வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்றி. Thank you for blessing these new people, Lord. அவங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் உடைய நன்மைகள் சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. Lord, your goodness shall hover all the parts of their life. ஆண்டவரே, அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் அவங்களுடைய முழு வம்சத்திலும் உடைய ரட்சிப்பை பேசுகிறோம். We speak the salvation throughout the family and every one of them, Lord. நீர் எவரை ரட்சிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர். You are the God who can save anyone. எல்லா மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். All the glory to you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name, Father. ஆமென். Amen. நீங்க அமர்ந்து கொள்ளுங்க, உங்களுக்கு ஒரு ஷீட் கொடுக்கப்படும். Kindly be seated and you'll be given a form. அதை எழுதி பூர்த்தி செய்து வெளியே ஆராதனை முடிந்த உடனே பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் இருப்பாங்க, நீங்க அவங்கள இடத்துல மீட் பண்ணி போகும்படியா கேட்டுக்கொள்கிறோம். You can write it and give it to the pastors and leaders in the corridor and kindly meet them. ஒவ்வொரு ஞாயிறும் இங்க 4 ஆராதனைகள் உண்டு. Every Sundays we have 4 services. காலை 6 மணிக்கு கன்னடா தமிழ் ஆராதனை உண்டு. Morning at 6 a.m. we have Kannada to Tamil. 8:30க்கு நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ஆராதனை உண்டு. At 8:30 a.m. we have Tamil to English. 11 மணிக்கு நமக்கு ஹிந்தி சர்வீஸ் உண்டு. 11 a.m. we have Hindi service. மீண்டும் மாலை 6 மணிக்கு நமக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் உண்டு. Again evening at 6 p.m. we have an English service. So ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரேக் த்ரூ பிரேயர் ஆன்லைன்ல உண்டு. Every weekdays we do have a breakthrough prayer meeting. லிங்க் இல்லாதவங்க லிங்க் எடுத்துட்டு நீங்க ஜாயின் ஆகலாம். Anyone is not having the link, kindly get it from us and connect. சும்மா 24 hours நமக்கு பிரேயர் நடந்துட்டு இருக்கு. 24/7 we have a prayers going on. நீங்களும் ஜெபிக்க வாஞ்சித்தீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு ஸ்லாட்ல உங்களுடைய ஃப்ரீயான நேரத்தை அந்த ஸ்லாட் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணலாம். If you want to join with us, you can check your availability and the slots which is feasible for you. அத பத்தி இன்ஃபர்மேஷன் நம்ம வெளிய ஹெல்ப் டெஸ்க்ல உங்களுக்கு கிடைக்கும். The information regarding that will be given to you in help desk. ஒவ்வொரு திங்கட்கிழமை சாம்ராஜ்பேட்டையில் நமக்கு பிரேயர் ஹவுஸ் உண்டு. Every Mondays we have a prayer house in Chamraj. ஒவ்வொரு புதன்கிழமை நமக்கு சபையில பைபிள் ஸ்டடி உண்டு. Every Wednesdays we have a Bible study. ஒவ்வொரு வியாழக்கிழமை நமக்கு அத்திபேலையில பிரேயர் ஹவுஸ் உண்டு. Every Thursdays we have a prayer house in Attibele. ஒவ்வொரு சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு சபையில உபவாசம் ஜெபம் உண்டு. Saturdays we do have a fasting prayer at 10 a.m. ஒருவேளை யாராவது ஞானஸ்தானம் எடுக்க விருப்பப்பட்டீர்கள் என்றால் அன்றைக்கு உங்களுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் ஆன பிறகு அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்யப்படும். Anyone is interested in baptism, things will be prepared for you on that day. சிலர் பேரை கொடுத்திருக்காங்க, இன்னும் யாராவது நீங்க எடுக்க விருப்பப்பட்டீர்கள் என்றால் அதுக்கு வேண்டிய ஆயத்தங்கள் செய்யப்படும். As few have been registered and others, if you want to do that, please kindly register your name. வருகிற ஜூன்ல நமக்கு நம்முடைய பைபிள் காலேஜ் உடைய நியூ அகாடமிக் இயர் தொடங்குகிறது. In the month of June, the new academic year is going to begin. யாராவது படிக்க விருப்பப்பட்டீர்கள் என்றால் ஆன்லைன்ல அநேக இடத்துல இருந்து பாக்குறீங்க. இது வேதாகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல தருணமா இருக்கு. A lot of people are watching us from various parts of the world and this is a good opportunity for you to learn. So நீங்க ஜாயின் ஆகி இதல படிக்கலாம். You can join and சும்மால வருகிற புதன்கிழமை நமக்கு 6ஆம் தேதி நம்முடைய திருச்சபையில தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய போதகருடைய கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கு. On this 6th of month, on Wednesday we do have a pastors meeting, that is pastors conference, which will be every month. அநேக இடத்துல இருந்து பாஸ்டர்ஸ் வராங்க. ஏறக்குறைய ஒரு 300 பாஸ்டர்ஸ் கிட்ட வந்து இங்க கற்றுக்கொள்றாங்க. Nearly 300 pastors are gathering here and they are learning from us. இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. You can pray for these things. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச போதகர்கள் இருந்தா இதுக்கு நீங்க இன்வைட் பண்ணலாம். You're familiar with any pastors, you can invite them. மற்றுமல்ல நமக்கு மே 7ஆம் தேதி வந்து நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல பவர் ஆஃப் காஸ்பல் உடைய பாஸ்டர் செமினார்ஸ் இருக்கு. On 7th May we do have power of gospel seminar. வெஸ்ட் பெங்கால் சில்குரி பகுதியில் உண்டு. In West Bengal, Siliguri. அதுக்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி நம்முடைய 2வது சபை முழுமையா கட்டி முடித்து அதோடைய திறப்பு விழா இருக்கு. On 8th of the May, that is we do have the second church has been established. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நல்ல மகிமை செலுத்துங்க. Can you all give a big applause for that? So அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. Kindly pray for that. So அடுத்த இன்னொரு சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. Pastor is also praying for another church construction. சபைகளை கட்டறதுக்கு நானும் முன்ன வருகிறேன் என்று சொல்லக்கூடியங்க நீங்க தாராளமா முன்ன வரலாம். Anyone say that I'll come forward for sowing in church? அந்த இடங்களுக்கு நீங்களே போய் பார்த்து
வந்து அந்த சபையுடைய காரியங்களை நீங்க பார்க்கலாம். You can come forward, you can go visit the place, also you can help them. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good. மற்றுமல்ல சில்குரியில நம்முடைய மிஷனரி சென்டர் என்று ஒரு இடமும் பாஸ்டர் எடுத்து அதுக்குரிய காரியங்களை நடந்து கொண்டிருக்கு. In Silguri, pastor has got the missionary center, and also things are planning for that. அதுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. Kindly pray for that. வருகிற 9ஆம் தேதி நமக்கு அதாவது சனிக்கிழமை நம்முடைய சபையில யூத் மீட்டிங் இருக்கு. On 9th of May at 5 p.m. we do have youth meeting in our church. ரைசிங் ஆரோஸ் என்று Rising Arrows. ஸோ நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய வாலிபர்கள் நம்முடைய சபைக்கு சார்ந்தவங்க கூர்த்திருக்கப்பட்ட அம்புகளை போல சரியான டெஸ்டினி சரியான திசை நோக்கி போகும்படியான அற்புதமான ஒரு யூத் மீட்டிங் இருக்கு. A wonderful youth meeting that our children, that is our youth people in our church, they shall be like a sharp arrows which will reach the destiny. சரியாக 5 மணிக்கு இங்க தொடங்கும். Exactly at 5 p.m. உங்களுடைய பிள்ளைங்களை யூத்துகளை என்கரேஜ் பண்ணி அனுப்பி கொடுக்கும்படியா கேட்டுக்கொள்கிறோம். We request you to send your youth and young people. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த கடந்த வாரத்துல முழு வாரமும் 3 நாள் ஆலங்குடியிலும் 3 நாள் சிதம்பரத்திலும் நம்முடைய சபையில இருந்து ஒரு குழுவாக போய் விபிஎஸ் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. Our church team had been there to Alangudi, also in Chidambaram, and they have done this VBS. மிகப்பெரிய சேலஞ்சான ஒரு காரியம். Really a big challenge. ஏனென்றால் அது பெங்களூர் கிளைமேட்ல இருந்து தமிழ்நாடுக்கு போய் அந்த வெயில்ல இருந்துட்டு நடத்துறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். Because to go from Bangalore to Tamil Nadu and stay in that hot place and also doing is a great challenge. ஆனாலும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வெற்றிகரமா அந்த 2 இடத்துலயும் விபிஎஸ் நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். Still the victory, God has gloriously done it and victoriously finished it. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஏறக்குறைய அதிகபட்சமான ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் அந்த குடும்பத்துல வந்த பிள்ளைங்க தான் அட்டெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. Lot of children who have come from the non-Christian background, and these are the children who attended it. தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களும் தகப்பன்மார்களும் ரட்சிக்கப்படும்படியாக. We shall pray that the children's parents, also the family, be saved. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Surely God will do mighty things. நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப் அது நடந்த வீடியோ கிளிப்பை பார்க்க போறோம். We shall have a small video clip. அதுக்கு முன்பதாக நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபித்த பிறகு அந்த வீடியோ கிளிப்பை நம்ம பார்க்கலாம். Before that, let us all take a tithes and offerings in a hand and let's sow it, and then we'll watch the video. கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபித்து விதைக்க ஆயத்தப்படலாம். Shall we all pray? நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Good Father, thank you for this morning. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்வின் ஆதாரமா இருக்கிறீர். Lord, you are the source of our life. ஆண்டவரே, ஈசாக்குக்கு சொன்னீர் நீ இங்கேயே குடியிரு என்று. Lord, you spoke to Isaac saying that you dwell here. நூறத்தனையான நன்மைகளால் நிரப்பினீங்களே ஆண்டவரே. You filled him with 100-fold blessings. இன்றைக்கு கூட எங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். Today you are able to bless us with 100-fold blessings. விதைக்கிற எல்லா விதைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Bless all the seeds which will be sown. அதுக்கேற்ற நூறத்தனையான அறுவடையை உம்முடைய பிள்ளைகள் பார்க்க. Let the children see 100-fold harvest. ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your bestow and grace. வானத்தின் பலதனிகள் எங்களுக்காய் நீங்க திறக்கிறீங்க. The windows of heavens be open for us. டன் கொள்ளாமல் போகும் மற்றும் நன்மைகளால் நிரப்புறீங்க. You will be filling us with the good things, Lord. உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. Glory to you. உம்மை நம்பும்போது இப்படிதான் வாழ வைப்பதுக்கு ஆண்டவரே, எங்களை வாழ வைச்சு காட்டுவதற்கு ஆண்டவரே இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய அடையாளமா எங்களை வைக்கிறீர் ஆண்டவரே. Lord, you have kept us as a sign so that people will live just like that who blessed in the Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you, Lord. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். All the glory to you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' mighty precious name, Father. ஆமென். Amen. உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை.
Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க, மேக்ஸிமம் எல்லாமே கிறிஸ்துவ அல்லாத பின்னணியிலிருந்து வந்த பிள்ளைங்க. More than 500 children, and everybody, most of them were non-Christian background. பெரிய கிருபை. Great grace. கர்த்தர் அந்த பிள்ளைங்களெல்லாம் தொடும்படியாக. Since God has touched all these children. ஆமென். Amen. பெரிய ஆசீர்வாதம் தானே. It's a great blessing, right? அத்தனை பிள்ளைகளுக்கும் சால்வேஷனில் நடத்தி, ரட்சிப்பில் நடத்தி, So many of children have been led in salvation. கர்த்தர் தயவு பாராட்டினார். And God showed favor. ஆமென். Amen. சரி, கர்த்தர் வார்த்தை கடந்து செல்வோம். Can we go on to the word of God? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. மனுஷனுக்கு நேரிட சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். No temptation has overtaken you except such as is common to man, but God is faithful, who will not allow you to be tempted beyond what you are able, but with the temptation will also make the way to escape, that you may be able to bear it. இங்கே சோதனையிலிருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்வது அல்லது சோதனையிலிருந்து எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றத தொடர்ச்சியாக பார்க்குறோம். We are continuing a series on how to escape from temptation or how to overcome the temptation. இந்த சோதனைன்றது முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அது பிசாசினால் வருகிறதா. Primarily, the temptations is from the devil. பிசாசினால் வருகிற சோதனை தான் மனுஷனுக்கு ஒரு கன்னியா மாறுது. The temptation comes from devil, becomes a snare for man. பிசாசு பாருங்க ஏன் சோதனையை கொண்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், இந்த உலகத்தில் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறதுனால சோதனைகளை கொண்டு வரான். Why the devil brings temptation? Because we are the Christ oriented children and also we are living in it. அதனால தான் பாருங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது சில சவால்களை நாம் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். When we know the truth, we can overcome certain challenges. நமக்கு சத்தியம் தெரியுமே. We know the truth. அதனால தான் வர சோதனைகளை எப்படி ஜெயிக்கணும்னு கற்றுக்கணும். So we need to learn how to overcome the temptation. சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ளணும். We need to escape from the temptation.